இன்றைக்கி சமையல் வந்து சுண்டக்காய் போட்டு மோர்க்குழம்பு, அவரக்காயில் பொரிச்ச கூட்டு, நெல்லிக்காய் ரசம். துவாதசியாக இருக்கிறதுனால நெல்லிக்காயும் சுண்டக்காயும் சேர்த்துருக்கோம். அகத்திக்கீரை கிடைக்கல இங்கே. ஸோ துவாதசி சமையல் வந்து அவரக்காய் பொரிச்ச கூட்டு, நெல்லிக்காய் ரசம், மோர்க்குழம்பு வந்து கறி சுண்டக்காய் மோர்க்குழம்பு. இந்த மோர்க்குழம்பு வந்து டிஃப்ரெண்ட்டான மோர்க்குழம்பு இது. அப்படியா? சொல்கிறேன், நான் சொல்கிறேன். ஓகே. இந்த மோர்க்குழம்பு எப்படின்னா பிடிக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். நம்மளால் அடிக்கடி பண்ணுவோம். அது கொஞ்சம் மோர் வந்து கெட்டியாக சிலிப்பின்னு இருக்கேன். தேங்காய், ஜீரகம், மிளகா, வரமிளகா காரத்துக்கு 2, தேங்காய், ஜீரகம் இது அரைச்சி இதில் கலக்கணும். கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சும்மா ஒரு பொங்குனோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது வந்து மோர்க்குழம்புக்கு அது யூஸ்வலாக சேப்பான புஷ்டிக்காய் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த சுண்டைக்காயை வறுத்து போட்டுருவேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மோர்க்குழம்பு பண்ணிட்டுருவா. இது அரைச்சிக்கணும். தேங்காய், ஜீரகம், மிளகா. நான் மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பும் போட்டு மஞ்சப்பொடி போட்டுட்டேன். உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து கறிச்சுண்டக்காய் வத்தல். ஆமாம். மோரில் வந்து உப்பு போட்டுட்டேன். இப்போ தேங்காய், ஜீரகம், வரமிளகா, கொஞ்சம் மஞ்சப்பொடி அதில் போட்டுட்டேன். இது அரைச்சிட்டேன் இல்லையா? அப்புறம் வந்து இந்த 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி அதே பிச்சு போட்டுட்டு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மோர்க்குழம்பு. சிம்பிள் மெத்தட். ரொம்ப சிம்பிள் மெத்தட். எதுவுமே நிறைய போடுறதுக்கு ஒன்றும் தேவை இருக்காது. கொத்தமல்லியும் போட்டால் நல்லாயிருக்கும். இதை அப்படியே கலக்கிட்டு அடுப்பில் வச்சு ஒரு பொங்கு விட்டுருணும். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரு லேசாக பொங்கின்னு வரும்போது ஆஃப் பண்ண வேண்டியதான். இங்கே பக்கத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். தேங்காயில் கடுகு தாளிச்சிட்டு இந்த சுண்டைக்காய் வறுத்து போட்டுருவேன். மோர்க்குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான். ஈய பாத்திரம் அப்படிங்கிறதுனால சிம்மில் தான் வச்சு பண்ணணும். மோர்க்குழம்பு அப்படிங்கிறதுனால கொதிக்க விடக்கூடாது. பரவாயில்ல, நிறைய ரீசனாக சொல்லிட்டுருக்கேன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கேன். நான் அந்த டைமில் வரும்போது அப்படி ஒன்று எடுத்து விடுவேன். சூப்பர். பொங்கி வரட்டும். பொங்கலை சுண்டைக்காயை போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போடலான்னு வச்சேன். அப்படியா? பொங்கி வரட்டும். அது இந்த எண்ணெய் ஜாஸ்தியாக தான் வச்சுருந்தேன். கடுகு கொட்டுறேன். பொங்கின்னு வருது இல்லையா? ஒரு ஆஃப் பண்ணிட்டு இந்த கடுகு தாளிச்சதை கொட்டிடுறேன். சிம்பிள் மோர்க்குழம்பு. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கூட்டு பண்ணுறேன். அவரைக்காவும் பைத்தம்பருப்பு அப்படி வேக வச்சது இருக்கு. மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சிருக்கேன். மஞ்சப்பொடி, உப்பு போட்டு பொரிச்ச கூட்டுக்கு வந்து என்னென்னா உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம், தேங்காய், அவ்வளோதான். இது நல்லா நைஸாக அரைச்சி விட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளிச்சு கொட்டிவிடுவேன். இதுக்கும் தேங்காய் எண்ணெயா? தேங்காய் எண்ணெய் இல்லை, இது பண்ணலாம். நார்மல் எண்ணெய் எதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து மிச்சம் இல்லை, நிறைய வாங்கி வந்துருக்கேன். ஆட்டினது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அதனால் தேங்காய் எண்ணெய் சமையல் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ அவரைக்காய் பைத்தம்பருப்பு வேக வச்சதில் மிளகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, தேங்காய் அரைச்சி விட்டோன்னு சிம்பிளாக கூட்டாச்சு. ஓகே. அவரைக்காய் பொரிச்ச கூட்டு அரைச்சி விழுது போட்டுட்டேன். உளுத்தம்பருப்பு, மிளகு, தேங்காய் 3 தடவை சொல்லிட்டேன். ஓகே. பொடி வந்துட்டு கடுகு வச்சுட்டு 2 கருவேப்பிலை போட்டேன். இப்போ பொரிச்ச கூட்டு பண்ணிட்டோம், மோர்க்குழம்பு பண்ணிட்டோம், ரசம் பண்ண போகிறோம். அது வந்து ஜலத்தில் கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன். அது வந்து இங்கே வந்து அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி, மிளகு, ஜீரகம், 2 பச்சை பட்டை மிளகாய் இதை ஃபஸ்ட்டு அரைச்சி விட்டு ஒரு கொதி விட்டுருவேன். இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் வெறும் இந்த நெல்லிக்காய் 3 நெல்லிக்காய் கொட்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அரைச்சி விட்டதையும் வச்சுட்டு லேசாக பொங்கிட்டு வரும்போது டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது நெல்லிக்காய் மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கொதிக்க விட்றேன். அதுக்கப்புறம் இதை அரைச்சி விட்டேன். அப்புறம் இதை அரைச்சி விடணும். ஓகே. சிம்பிள். தக்காளி, மிளகு, ஜீரகம், அந்த பட்டை மிளகாய் அரைச்சா இல்லையா, அதை விட்டு அது கொதி வரட்டும். 2 கொதி. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் விட்டு பருப்பு ஜலத்தை விளாவிட்டு நெய்யில் தாளிச்சு கொட்ட வேண்டியது. ஓகே. இங்கே நெய்யில் தாளிச்சுட்டாங்க. கொதி வர இருக்கும். என்ன பண்ணி 2 இது வந்துடுது. இப்போ நெல்லிக்காய் விட்டு ரொம்ப கொதி வேண்டாம். நெல்லிக்காய் விட்டதுக்கப்புறம் இந்த பருப்பு ஜலத்தையும் விட்டுருவேன். லைட்டு கொதி வந்து ஆஃப் பண்ணணும். ஆமாம், லேசாக சூடு வந்தால் போடுறேன். அது போட்டு பருப்பு ஜலமும் விட்டுட்டேன். இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து லேசாக பொங்கிட்டு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது. கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்காது போட்டுட்டேன். அது அப்படியே போட்டுருவேன். அப்படியே போட வேண்டாம். அது தலைக்கு போது எல்லாம் போட வேண்டாமா? வேண்டாம். ரசத்துக்காக இங்கே நெய்யில் வந்து கடுகு தாளிச்சு வச்சுருக்கேன். பொங்கின்னு வரும்போது போட்டுட்டா ஆச்சு. அதை ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணிட்டேன்.
இன்னுமே கதை சொல்ல எல்லாரும் கதை சொல்லன்னு கேட்போம்ல. கதையா? வீடியோ முடிச்சிட்டோமே. கதை கேட்டனால ஒரு ஜோக் சொல்கிறேன். ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தன், அவனுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுது. அவன் ஒய்ஃபு டாக்டர்கிட்டலாம் கூட்டின்னு பார்க்குறா, ஒன்றும் சரியாகலை. என்ன பண்ணுறதுன்னு மண்டையை உடச்சுருக்கான். அப்போ ஒய்ஃபும் மண்டையை உடச்சுருக்கான். என்ன தான் பண்ணுறது, டாக்டர்கிட்ட கூட்டு போட்டு சரியாக மாட்டேங்கிறான்னு. அப்போ ஒரு யோசனை சொல்கிறேன், பேசாமல் ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போகலாமான்னு, ஒரு வெட்டினரி டாக்டர் போகலாமான்னு கேட்குறான். இவனுக்கு ஆச்சரியம் எடுத்து, என்னை போய் வெட்டினரி டாக்டர்கிட்ட போக சொல்கிறீங்கும்போது அவள் சொல்கிறான், காலங்காலத்தில் காக்கா மாதிரி தூங்கி முடிச்சிடுறீங்க, கொடுக்குற ஏதாவது காலைல டிஃபன் கொடுக்குறத வந்து கோழி மாதிரி தின்னுறீங்க, தின்னுட்டு வேக வேகமாக சாப்பிட்றான்ல, அது வந்து கோழி மாதிரி திங்குறீங்க, தின்னுட்டு பந்தய குதிரை மாதிரி ஆஃபீஸுக்கு ஓடுறீங்க, ஓடி அங்கே போய் உட்காந்து மேனேஜர்கிட்ட அவன் ஏதாவது முடங்கினான்னா அது எருவு மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி உட்காந்து கேட்டுக்கிறீங்க, கீழே இருக்கவனை பார்த்து நாய் மாதிரி குறைக்கிறீங்க, திருப்பி பந்தயக்குறை மாதிரி ஓடி வரீங்க வீட்டுக்கு இங்கே நான் ஏதாவது கொடுத்தா திருப்பி கோழி மாதிரி திங்க வேண்டியது, எங்களை பார்த்து நாய் மாதிரி குறைக்க வேண்டியது, நைட்டு என்ன கொடுக்குறோன்னு அது கோழி மாதிரி தின்னுட்டு திருப்பி எருவு மாடு மாதிரி படுத்து தூங்கிடுறீங்க அப்படின்னு அவன் முழிக்கிறான். இப்போ ஏன் கோட்டா மாதிரி முழிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இது வந்து ஜோக்கா சொல்லுவா. என்ன இதில் வந்து மாறல் என்ன தெரியுமா? சரி, நீ சொல்லுங்க. தெரியும் என்னென்னா, நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம் லைஃப்பில், வந்து என்னத்தை பிடிக்க போகிறோன்னு தெரியல, வேகமாக எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஓட்டம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் ஓட முடியுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு, அந்த இது, அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண என்ன ஆகிடுதுன்னா ப்ரெஷர் ஆகிடுறது. இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாமல் 1030 டிசீஸ் வருது. ஸோ நம்ம வந்து நம்ம இதுலேருந்து என்னென்ன மாறலன்னா, நம்ம வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம ஓடுறதை குறைச்சிக்கணும். நம்மளே நம்மளை குறைச்சிட்டு நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். கொஞ்சம் இல்லை, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் எல்லாத்தோடையும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் இந்த ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஓடினா கூட ஓரளவுக்கு தே கேன் சஸ்டெயின் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? அந்த நொடி பொழுதை நம்ம வந்து ரசித்து அனுபவித்து வாழணும். கரெக்ட். நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த வேலையை வந்து சூப்பர். கொஞ்சமாக சொன்னாலும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்படியா? ஓகே, தேங்க்யூ. துவாதசி தளிகை அமர்க்கலாம். திடீர்னு மோர்க்குழம்பு பண்ணிட்டோம், வெறும் சுண்டக்காய் போட்டு, அப்புறம் நெல்லிக்காய் ரசம், அவரக்காய் பொரிச்ச கூட்டு. ஓகே, ஆசம். தேங்க்யூ ஜெய்ஷு. ஓகே.